அனைவருக்கும் வணக்கம். சபரிமலையில் வீற்றிருக்கும் ஐயப்ப சுவாமியின் அவதாரம் எதற்காக ஏற்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரிந்ததே. இந்நிலையில் ஐயப்ப சுவாமி எதற்காக ஆண்டுதோறும் ஜோதி வடிவாக காட்சியளிக்கிறார் என்றும் மகர சங்கராந்தி தினத்தின் சிறப்பு குறித்தும் அறிந்து கொள்வோம் வாருங்கள். காலவ மகரிஷியின் மகள் லீலாவதி முனிவர் ஒருவரின் சாபத்தின் காரணமாக மகிஷி என்னும் அரக்கியானாள். அவள் பிரம்மனை குறித்து தவம் செய்து சிவனும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்த சக்தியால் மட்டுமே தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்று வரம் வாங்கினாள். அதன் விளைவாகவே ஒரு சமயம் மகாவிஷ்ணு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அமிர்தத்தை சமமாக பங்கிட்டு வழங்குவதற்காக அழகிய மோகினி பெண்ணாக அவதாரம் எடுத்து வந்தார். அப்பொழுது அங்கே வந்த சிவபெருமான் மோகினியின் அழகை கண்டு மயங்கினார். அதையடுத்து சிவபெருமானுக்கும் மோகினிக்கும் அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. அவரே மணிகண்டன் என்ற ஐயப்பன் ஆவார். அந்த ஐயப்பனை தான் கேரளாவில் பந்தளம் என்ற பகுதியை சேர்ந்த ராஜசேகர மன்னன் தனது வளர்ப்பு மகனாக வளர்த்து வந்தார். ஐயப்பனுக்கு 12 வயது வந்த பொழுது தனது அவதார நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் வளர்ப்பு தாயின் நோயை தீர்ப்பதற்காக புலிப்பால் கொண்டு வர வேண்டி காட்டிற்கு சென்று மகிஷியை வதம் செய்தார். ஐயப்ப சுவாமியால் சாப விமோசனம் அடைந்த லீலாவதி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி அவரிடம் வேண்டினாள். அதற்கு ஐயப்பனும் தான் நித்திய பிரம்மச்சாரி என்றும் எந்த ஆண்டில் தன்னை காண கன்னி ஐயப்பமார் வரவில்லையோ அந்த வருடம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றார். மகிஷியை ஐயப்ப சுவாமி வதம் செய்த நன்றிக்காக இந்திரனும் தேவர்களும் புலிகளாக மாறி அவருடன் அரண்மனைக்கு சென்றனர். ஐயப்பனின் தெய்வ வடிவத்தை கண்ட அரசி தன்னை மன்னிக்கும்படி கூறியதும் அவதார நோக்கம் முடிவடைந்ததால் தேவலோகத்திற்கு செல்வதாக தந்தையிடம் ஐயப்பன் கூறினார். மேலும் தன் நினைவாக தான் விடுகிற அம்பு விழும் இடத்தில் கோவில் கட்டும்படி கூறினார். அவ்வாறே சபரிமலை என்ற இடத்தில் பந்தள மன்னன் கோவில் கட்ட பரசுராமர் அங்கு ஐயப்ப சுவாமியின் சிலையை பிரதிஷ்டை செய்தார். அதையடுத்து இருமுடி கட்டி தம்மை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி அன்று ஐயப்பன் ஜோதி வடிவில் இன்றும் அருள் புரிகின்றார். உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் நாளாகிய மகர சங்கராந்தி அன்று சபரிமலை எதிரே உள்ள பொன்னம்பலமேட்டில் சரியாக மாலை 6:30 மணிக்கு மேல் ஐயப்பன் மகர ஜோதியாக காட்சியளிக்கின்றார். ஐயப்பன் தெய்வமானதை அடுத்து ஆண்டுக்கு ஒரு முறை ஐயப்பனை நேரில் தரிசிக்க வருவதாகவும் அப்பொழுது ஐயப்பனுக்காக செய்த ஆபரணங்களை கொண்டு வந்து அணிவிப்பதாகவும் மன்னன் வேண்டினார். தந்தையின் ஆசைக்காக ஆண்டிற்கு ஒரு நாள் மட்டும் அந்த ஆபரணங்களை அணிந்து கொள்வதாக அவரிடம் ஐயப்பன் தெரிவித்தார். அதன்படி மகர விளக்கு பூஜையின் போது பந்தளம் அரண்மனையில் இருக்கும் திருவாபரண பெட்டிகள் அங்குள்ள சாஸ்தா கோவிலில் இருந்து சபரிமலைக்கு தலை சுமையாக கொண்டு செல்லப்பட்டு ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும். ஆபரண பெட்டிகள் புறப்பட்டதிலிருந்து சன்னிதானத்தை அடையும் வரை வானில் 2 கருட பறவைகள் ஆபரண பெட்டிக்கு பாதுகாப்பாக உடன் பறந்து செல்வது இன்று வரை எங்கும் இல்லாத அதிசயமாகும். இந்த 2 கருட பறவைகளும் ஐயப்பனின் தாய் தந்தையான மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானே என்பதாக ஐதீகம். இன்று மகர ஜோதி தரிசனத்தை சபரிமலையில் சன்னிதானம், புல்மேடு மற்றும் பம்பை நதி அடிவாரம் ஆகிய இடங்களிலிருந்தும் நேரடியாக தரிசிக்கலாம். சுவாமி ஐயப்பனின் ஆபரண பெட்டிகளை தூக்கி வரும் பொழுது பந்தளம் முதல் சபரிமலை சந்நிதி வரை 2 கருடன்கள் பறந்து வரும் அதிசயத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் பெரியர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரிந்திட செய்யுங்கள். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.